கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்தேயு 5வது அதிகாரத்திலே 39வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவர் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அதனால் கூட தீமையோடு எதிர்த்து நிற்காதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் தீமை செய்கிறாங்களா, தீமையாக பேசுகிறாங்களா, அவங்க கூட எதிர்த்து நிற்காதீங்க. ஏன் எனக்கு விரோதமாக நீ பேசுன, எனக்கு விரோதமாக ஏன் தீமை பண்ண, எனக்கு விரோதமாக ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கூட எதிர்த்து நிற்காதீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். உன்னை வலது கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை கொடு. உன்னை ஒரு கன்னத்தில் அறிகிறாங்களா, மறு கன்னத்தை காட்டு அடிக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உன்னை அடித்தாவே திருப்பி அடிந்தான் சொல்கிறாரு தவிர, நீ ஏன் என்னை பேசின, உனக்கு விரோதமாக தீமை செய்கிறவங்களுக்கு நீ எப்படி எனக்கு தீமை செய்யலாம், நீ எப்படி என்னை தீமையாக பேசலான்னு சொல்லி கேட்க சொல்லி கர்த்தர் சொல்லலை. நீ எதிர்த்து நிற்காத. உனக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்கன்னா எதிர்த்து நிற்காதீங்க. அப்போது வலது கன்னத்துக்கு அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்ற ஆண்டவர் தீமையாக பேசும்பொழுது அவங்க எதிர்த்து ஏன் பேசுனேன்னு ஏன் கேட்குற? கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளோ குற்றம் சொல்கிறாங்கப்பா, இவ்வளோ குற்றம் எல்லாத்தையும் கேட்குறாரு. உங்கள் மேலே இவ்வளோ குற்றம் சொல்கிறாங்களே, நீங்கள் பதில் சொல்லலையான்னு கேட்கும்போது ஆண்டவர் பதிலே சொல்லலை. நான் தப்பு செய்யலைன்னு சொல்லலை, அவர் மாறு தரும் பதிலே சொல்லலை தான் வேதத்தில் போட்டு. அவர் பதிலே பேசலையே. அவருக்கு விரோதமாக குற்றம் சாட்டும்போது, அப்போ நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டும்போது நம்ம செய்யாததை சொல்லலாம். அப்போ குற்றம் சாட்டும்போது நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லலை. நான் தப்பே பண்ணலை, நீங்கள் எப்படி பேசலாம் அப்படி சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னார். அமைதியே போயிடணும், அவ்வளோதான். தெரியாமல் பேசுகிறாங்க, சரி யார், நம்ம தானே, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தான்னா ஏதோ பேசுகிறாங்க, பேசின்னு போட்டோம், அமைதியாக விட்டுருணும், அவ்வளோதான். தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஒரு தீமை அவங்க கூட பேர்னா அது கூட எதிர்த்து நிற்காத. கர்த்தர் அமைதியாக இருந்தார்ல, நம்மளும் அமைதியாக இருந்து தான் ஆகணும். நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டும்போது, பேசும் பொழுது நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கணுமே தவிர அவங்களுக்கு விரோதமாக சரிக்கு சரி பேசணும்னு சொல்லி வேதம் சொல்லலை. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அதுதான். அதிலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களை நேசிக்கிறவங்களே நீங்கள் நேசிச்சிங்கன்னா என்ன பிரயோஜனம்? அவங்க மேலே அன்பு செலுத்துகிறாங்க, நீயும் செலுத்துறீங்க, நார்மல் தானே. பட் உங்களை யார் வெறுக்கிறாங்க, உங்களுக்கு யார் துரோகம் பண்ணுறாங்க, உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறாங்க, அவங்கள நேசிக்கணும்னு தான் கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்கள் யாராக இருந்தாலும் அவங்கள சிநேகிக்க சொல்கிறாரு, சத்துருக்களை நேசிக்க சொல்கிறாரு. சத்துருக்களை தான், சத்துருக்கிட்ட கேள்வி கேட்க சொல்லலை, சத்துருக்கிட்ட சண்டை போட சொல்லலை, சத்துருக்களை சிநேகிக்கணும், நேசிக்கணும். உங்களை யார் சபிக்கிறாங்க, உங்களை சபிக்கிறவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே தவிர நம்ம சபிக்கக்கூடாது. அவங்க சபிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் வாதாடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் தான் கர்த்தர் பார்க்குறாரே, யார் என்ன செய்கிறோம் ஆண்டவர் பார்க்குறாரே, அதனுடைய காரியம் அவங்கவுங்க ஆண்டவர் பலன் அவங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. உங்களை சபிச்சா நீங்கள் ஆசீர்வதிங்க, நல்லா இருக்கணும், ஆசீர்வதிங்க, எதிர்த்து நிற்காதீங்க, தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. உங்களை பகைக்கிறாங்களா, அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நன்மை செய்யுங்க. உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா, பகைக்கிறாங்களா, நமக்கு விரோதமாக தீமை பண்ணுறாங்களா, ஆண்டவரே அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மை செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம செய்கிறோமா? அவங்க நம்மளை பகைச்சா இன்னும் நம்ம பகைச்சி, இன்னும் அவங்களுக்கு விரோதமாக நீ இவ்வளோ பகைச்சி இப்படி பண்ணுறிய, நானும் இன்னும் பகைச்சி அதிகமாக பண்ணுறேன்னு இன்னும் அதிகமாக தான் நம்ம செய்கிறோமே தவிர அவங்களுக்கு நன்மை செய்யணுன்ற என்ன நமக்கு வந்திருக்கா? உங்களை துன்பப்படுத்துறதுக்காக உங்களை யார் நிந்திக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபந்தான் பண்ண சொல். அவங்ககிட்ட போய் சண்டை போட சொல்லலை, வழக்காட சொல்லலை, ஏன் செஞ்சேன்னு கேட்க சொல்லலை. அதே நேரம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் நிந்திக்கிறாங்க,
யார் உங்களுக்கு விரோதமாக துன்பப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் மட்டும் பண்ணு. எப்படி பண்ணணும்? ஆண்டவர் எப்படி பண்ணார்? அவருக்கு விரோதமாக செய்கிறவங்க ஆண்டவர் தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிங்கப்பான்னு பிதா கிட்ட வேண்டார். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கிற? ஆண்டவர் அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, தெரியாமல் நடக்கிறாங்க, அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவ்வளோதான். அப்படி ஜெபிக்கும்போது அவங்க தான் யாருன்னா பிதாவுக்கு பிள்ளைங்களாம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இவங்க தான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அப்போ பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஒவ்வொரு காரியமும் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமா, இல்லை நாங்கள் தீமைக்கு எதிர்த்து நின்று நாங்கள் உங்களை துக்கப்படுத்தணுமா ஆண்டவரே, நாங்கள் எந்த வகையில் நாங்கள் உங்களை துக்கப்படுத்தணும் அப்படி நாமே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த காரியம் தேவனை துக்கப்படுத்தும்படியே நடந்திருந்தாலும் ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. ராஜா மன்னித்த ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. அப்படியா நீ எந்த காரியத்திலும் தேவையோடு எதிர்த்து நிற்காதபடிக்கு ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எல்லோரையும் நேசிக்க ஆண்டவரே, நேசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரேமே. ஸ்தோத்திரிக்க ராஜா, உடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாட நடக்க எங்கள் கிரியையில் காண்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.